வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம ஐர மீன் அந்த குஞ்சு கருவாடு இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு சூப்பராக ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இதை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் இந்த தலையெல்லாம் கிள்ளிட்டு இது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், நம்ம சமைச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். கருவாடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் நாம் ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் சூப்பராக செமையாக இருக்கும். நான் இன்னைக்கு ஊற்றுறது கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 இனுக்கு கருவேப்பிலை. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 25 சின்ன வெங்காயம், இது எல்லாமே நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். வெந்தயம் மட்டும் ஏன் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தேன் அப்படின்னா, குழந்தைங்க கசக்குது, பல்லில் கடிப்பட்டு அப்படின்ட்டு திட்டிடுவாங்க, சாப்பாடை சாப்பிடாம வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் வெந்தயம் நான் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அரை டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அம்மா வெறும் வெங்காயத்தை வச்சே செய்வாங்க. இந்த கருவாடு போட்டு செம்மையாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வேறு எதுவும் சேர்க்க மாட்டாங்க, வெங்காயம் மட்டும்தான் வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 7 பல்லு பெரிய பூண்டு பல்லு தோலை உரிச்சிட்டு நல்லா இஞ்சி உரலில் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் அம்மா சேர்க்கவே மாட்டாங்க. அந்த காலத்தில் எல்லாம் எங்கேயும் அதிகமாக கரண்டெல்லாம் இருக்காது. இப்போ எங்கே பார்த்தாலும் கரண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த வசதியெல்லாம் இல்லை. அம்மா இந்த கருவாட்டை வெங்காயம் போட்டு செய்வாங்க. வேறு எந்த மசாலா எதுவும் சேர்க்க மாட்டாங்க. செம்மையாக இருக்கும். அதை நான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் போட்டு விடுறேன். இதில் ஒரு பெரிய தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். அந்த கருவாடு தொக்கை செஞ்சு நைட்டில் வாசலில் நிலா வெளிச்சத்தில் வீட்டில் உள்ள எல்லாரும் உக்காந்துக்கிட்டு சாப்பிட்ற அந்த ஒரு காலம் இனி எப்பயும் வரப்போகிறது கிடையாது. மறக்க முடியாத நிகழ்வுகள். ரொம்ப அருமையாக அந்த கருவாட்டு தொக்கு, சாப்பாடு, நிலா வெளிச்சம், உறவுகள் செம ஜாலியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் போட வேண்டிய மசாலா எல்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். சாட் மசாலா போட்டோம்னா கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கும். அதனால தான் சாட் மசாலா போட்டிருக்கேன். இப்போ இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலாலாம் திரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு, இந்த ஐர மீன் குஞ்சு நான் 1/4 கிலோ எடுத்து தான் சுத்தம் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே போட்டுடலாம். இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் 1 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்முலையே வச்சு தான் நீங்கள் செய்யணும். அதுதான் கரெக்டாக வரும். ஹையில் மட்டும் வச்சிடாதீங்க. ஓகே, இப்போ நாம் டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதை சாதத்தில் கூட போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம். செமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.